பகவானே ஆண்டவா சத்தியம் என்றால் சாதாரண சத்தியம் கேட்கவில்லை. இல்லை இல்லை. கைலாச மலையிலே உமா மீது ஆணையாக, உமையவள் பார்வதா தேவி மீது ஆணையாக, பார்வதி மீது ஆணையாக, பார்க்கடலிலே வள்ளி கொண்டிருக்கும் பச்சை மால் மேல் ஆணையாக, பச்சை மேல் லட்சுமி மேல் ஆணையாக, பிரம்மலோகத்தில் வீற்றிருக்கும் பிரம்மன் சரஸ்வதி மீது ஆணையாக, ஆமா கைலாசமலை ஆணையாக, ஆணையாக, மும்மூர்த்தி மேல் ஆணையாக, ஆமால் கைலாசமலையில இருக்கு பாத்தீங்களா இந்த காராம் பசு, காராம் பசுவானது இந்த காராவின் பால் கறந்த அந்த பாலின் மீது ஆணையாக, ஆமால் நான் என்ன வரத்தை கேட்டாலும் சரி சரி உனக்கு சத்தியமாக தருகிறேன் என்று எனக்கு பாலிலே சத்திய பிரமாணம் வேண்டும். என்ன ஒரு வரத்தை கேட்பதற்கு இத்தனை சத்தியம் கேட்கின்றாயே, எத்தனை பேரு சத்தியம் கேட்க பாரு. அப்ப பகவான் நினைத்தார், பகவான் நினைச்ச பாக்கலையே நீ நம்பிரவி செய்த அரக்கன் தானே. ஆமா பெரிதாக என்ன வரத்தை கேட்டு விடுவான். என்ன கேட்க போறான்? நாட்டை கேட்பான், நகரத்தை கேட்பான், நல்மனைகள் நாளை கேட்பான், பொண்ணை கேட்பான், பொருளை கேட்பான், பொண்டாட்டி பிள்ளை கேட்பான். பொண்டாட்டி செல்வம் மட்டும்தானா கேட்பான்? வேற இதெல்லாம் கேட்க போறான். வேற என்னத்தை பெருசா என்னத்தை கேட்ட போறான்? பொண்டாட்டி கேட்டா நகையை கேட்பான், சொத்தை கேட்பான், சோத்தை கேட்பான். ஆகையினாரக்கா இந்த காராம் பால் மீது ஆணையாக, ஆமான் நீ என்ன வரம் கேட்டாலும் ஈசன் சிவனார் நான் உனக்கு தருகின்றேன். சொன்ன உடனே வரத்தை கேட்டான். சரி எப்படி கேட்கின்றான்? எப்படி எப்படி கேட்கிறான்? ஐயா பகவானே, ஆண்டவனே, என் சிவனே, சுவாமி எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் தெரியுமா? உனக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும்? அந்த கடுகிலையோ சிறிய வரம் கரை கண்டரே எனக்கு வேண்டும். சிறிய வாரம் முக்கண்ணானே தரவு வேண்டும். சீரகத்தில் சிறிய வாரம் சிவனாரே தரவு வேண்டும். எல்லிலைய சிறிய வாரம், எல்லிலைய சிறிய வாரம் ஐயா ஈஸ்வரனே எனக்கு வேண்டும். இவ்வளவு காலமாக என்ன நினைத்து தவம் இருந்து கடுகு மிளகு சீரகன் வரம் கேட்கின்றாயே மகனே. சரி இந்த வரத்தின் பொருள் எனக்கு புரியவில்லைடா. இந்த எத்தனையும் வாங்கி கொண்டு கைலாசத்தில் வியாபாரம் பார்க்க போறானா? ஆண்டவா, என்ன கடுகு மிளகு என்று சிறிதான வரம் தானே என்று நினைக்க கூடாது. அப்ப எப்படி? எள்ளு சிறுக்க சிறுக்கத்தான் அதிலே எண்ணெய் என்பது குறைவில்லாமல் இருக்கும். எண்ணெய் இருக்கும். மண்ணாக இருந்தாலும் சரி, ஆமா, அந்த மண் இல்லாமல் ஒரு மாளிகை உருவாக்க முடியாது, உண்டு பண்ண முடியாது. அது உண்மைதான். சரி, ஆனா அந்த மிளகு இருக்கு பாருங்க, ஆமா, அது சற்று நேரம் கடவாயில் அடக்கி பாருங்களே, பார்க்கலாம், நல்லா இருக்கு, இனிக்கும். இரண்டு பக்கம் செவிய பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துரும் எரிப்பு. யார் சொன்னா? ரெண்டு வாயில போட்டு தண்ணி ஊத்திட்டு ஒண்ணுமே செய்யாதுங்க. வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தினா ஒண்ணுமே செய்யாது, ஒண்ணு செய்யாது. ஆமா. ஆகையினால ஆண்டவா, என்ன அடையறைக்காணி கேட்கக்கூடிய வரத்தின் பொருள் புரிகிற மாதிரி எனக்கு வரத்தை கேட்க வேண்டும். என்ன எப்படி ஆகணும்? அப்பதான் பார்த்தான் ஆண்டவா, என்ன என் கரத்திலே இருக்கிறது பாருங்கள் இந்த 5 விரல். ஆமா, இந்த 5 விரல் என் 2 விரலையும் அடக்கி, 2 விரலையும் அடக்கி என் 3 விரலுக்கு எனக்கு முடிக்க வர வேண்டும். 3 விரலால முடிக்க வரமா? என் தூண்டு விரல் கொண்டு துடிக்க வர வேண்டும். அப்படி என்னப்பா வரும்? என் ஆள்காட்டி விரலுக்கு எனக்கு அழிக்க வர வேண்டும் சுவாமி. ஆமா. அடே அரக்கா, என்ன அப்பேற்பட்ட வரம் என்ன மகனே வரம்? 12 வருஷம் தவம் இருந்து வரம் கேட்காம பாரு. அப்பதான் பார்த்தான் ஆண்டவா, என்ன என் 3 விரலை எடுத்து 3 விரலை கொண்டு, ஐயா பகவானே, ஆண்டவனே, என் சிவனே, நான் சமுத்திரத்தை தொட்டே நாடாய், தொட்டே நாடாய், தொட்டே நாடாய், தொட்டே நாடாய், தீ பிடித்து எரிய வேண்டும், தொட்டே நாடாய், பிடித்து எரிய சமுத்திரத்தை தொட்டே நாடாய்.
கொண்டு இந்த 3 விரலை கொண்டு சமுத்திரத்தை தொட்டேனே, ஆனால் சமுத்திரமானது தீப்பற்றி எரிய வேண்டும். ஆமா, ஒரு மனிதன் அது மட்டுமல்ல, என்ன அந்த 3 விரலை கொண்டு இந்த 3 விரலை கொண்டு பெரிய மலைகளை நான் தொடுவேனே, ஆனால் கரும்பாறை தொட்டேன், ஆனால் அப்படி மலையானது 2 துண்டாக வெடிக்க வேண்டும். கரும்பாறை சுக்கு நூறாக போக வேண்டும். ஒரு மனிதன் சிரசை நோக்கி என் கையை வைத்தேனே, ஆனால் அவன் சிரசு 2ஆக வெடிக்க வேண்டும். சிரசு சுக்கு சுக்காக நொறுங்கி துள்ளுமான் கடலிலே சென்று விழ வேண்டும். ஏன் நொறுங்குவான்? அப்பதான் பகவான் பார்த்தாடே இருக்கா, என்ன என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்தும் வெடிக்க பொடிக்க நொறுங்கன்னு வரம் கேட்கின்றாய மகனே. அத்தனை பேரை அழிச்சிட்டு ஒத்தே இருந்து என்ன செய்ய போறான்? ஆண்டவனிடத்தில் 1000 கோடி வரங்கள் இருக்கின்றது வாழ்வதற்கு. ஆமா, அந்த வரத்தை கேட்டால் தருகின்றேன். ஆமா. அப்பதான் பகவான் சொல்றார், அடே இருக்கா, என்ன அட கேளு கேளு வல்லாரக்கா, என்னுடைய சொல் கேளடா, உனக்கு நாடும் தாரே, நகரம் தாரே, நாட்டில் உள்ள செல்வம் தாரே, என்னங்கட்ட வல்லரக்கா, பொண்ணும் தாரே, பொருளும் தாரே, நாட்டி செல்வம் தாரே, புத்தி கட்ட வல்லரக்கா, கைலாச மலைதடியிலே கண்ணன் தங்கை கையில் உள்ள காமுள சூளமாதையே, சூளமாதை உனக்கு தாரே, பிரம்மோலோ வீற்றிருக்கோ கலைவாணி கையில் உள்ள தங்கவேலோ வாங்கி தாரே, என்ன கேட்ட வல்லரக்கா, எனது மகள் இளைய மகள் திருச்செந்தூரில் வாசம் செய்யும் முருகன் கையில் உள்ள வைரவேலு உனக்கு தாரே, வாழுவர நீகளடா, வாழுவர நீகளடா, அழிய வர கேளாதடா. ஆண்டவா, என்ன பார்வதி கையில உள்ள சூளம் எனக்கு வேண்டாம். ஆமா, அந்த கலைமகள் வைத்திருக்கின்றாளே அன்னை மலைமகள், சரி, அந்த தங்க வீணை எனக்கு தேவையில்லை. வேண்டாம். உங்க மகன் கையில இருக்க வைர வேலு எனக்கு வேண்டாம். வேண்டாம். வைரம் வைதூரியம் தங்கம் பொண்ணு அத்தனை என் கோட்டை கொத்தளங்களில் கொட்டி கிடக்கின்றன. ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு அந்த வரமெல்லாம் வேண்டாம். நான் கேட்ட வரம் தந்தானா, கேட்ட வரத்தை தர வேண்டும். தருகிறேன் என்று எனக்கு பாலிலே சத்தியம் செய்து வைத்தீர்கள் அல்லவா? இல்லை, ஆனால் கேட்ட வரத்தை தரவில்லையானால் ஆண்டவா, கைலாசல நாக்க போடுவோம், நானு கட்டி சேர்த்துறோம்ங்க. தங்களுக்கு முன்பதாக இறைவா, இன்னொரு என் நாக்கை நாடு பிடுங்கிடுவே, உயிரை மாய்த்திடுவே, நாக்கை பிடுங்கிடுவே, உள்ளுயிரை மாய்த்திடுவே, செத்து நாடு மடிந்திடுவே, செத்து நாடு மடிந்திடுவே, சிவன் மாதோ சேர்ந்திடுவே, நானும் அடித்திடுவே, நானும் அடித்திடுவே, சிவபாதோ தெரிஞ்சிடுவே. ஐயா பகவானே, இன்னொரு வரத்தை இல்லை என்று தாங்கள் சொல்லிவிட்டீர்களே, ஆனால் ஆமா, தங்களுக்கு முன்பதாக நாக்கை பிடுங்கி என் நல்லுயிரை மாய்த்து விடுவேன். நாண்டுக்கு நின்று செத்துருவேன். அப்பதான் பார்த்த பார்வதி சும்மா இருப்பாளா? அவ எப்படி இருப்பா? ஆண்டவா, என்ன வரத்தை கேட்டு கொடுக்கவில்லை என்றால் செத்து மடிந்து விட்டானே, ஆனால் அவன் 12 வருஷம் தவம் இருந்து வந்திருக்கான். தோசம் பூரா உங்களுக்கு தான் வந்து சேர்ந்து விடும். தூணா துரும்பா இழைச்சி போய் இருக்கான். அவன் கேட்ட வரத்தை கிருபையுடன் கொடுத்து விடுங்கள். ஆமா, அப்பதான் பகவான் பார்த்தாடே இருக்கா, இன்னொரு மகனே என்று அழைத்தார் பகவான். எப்படி எப்படி அழைத்தான்? அடே இருக்கா, என்ன தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா, தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா, தந்தேனடா, தந்தேனடா,
வரத்துக்கு நீ தவறு செய்தையானால் என்னோல் தானே உன் சிரசானது வெடிக்கும். பா நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தையானால் ஆமா உன் கொண்ட சிரசானது தானே வெடிக்கும் போடா. வாடா. பகவான் சொன்ன உடனே என்னோல் வரத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டம் வருநடையாக வருகின்றான் வல்லரக்கன். வல்ல அரக்கனாகப்பட்டவன் எதிரே வரக்கூடிய நாரத மகாமுனிவர் சூழ்ச்சியினாலே ஆமா மீண்டு வருகின்றான். கைலேங்கிரி மாமலை 3 விரலை எடுத்து 3 விரலை கொண்டு பகவான் இப்படி வருவதை பார்த்தாரே கரை கண்ட பகவான் என்ன வரத்தை வாங்க மட்டும் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை அரக்கன். ஆமான் இப்ப 3 விரலை நீட்டிக்கொண்டு கைலாசமலைக்கு வருகின்றான். வாராம்பாரு எப்படி வாராம்பாரு வளத்தக்கடா மார்பில் வாயும் நன்மை போல அரக்கன் வருவதை பார்த்தார் அல்லவா பகவான். வெட்ட போற கிராமம் ஏறிட்டு வாரான். பார்த்த உடனே கைலாசமலையை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? யார் யாரெல்லாம் ஓடினா? வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், வானவரும் ஓடினா, மறையவரும் ஓடினார். ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். அன்னபட்சி வாகனத்தில் ஐயம்பெருமான் ஓடினார், அன்னபட்சி வாகனத்தில் ஐயம்பெருமான் ஓடினார். காக்கை முக வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். கழுதை முக வாகனத்தில் மூதேவி ஓடினார், கழுதை நல்ல வாகனத்தில் பூதேவி ஓடினார். பச்சை கிளி வாகனத்தில் பத்ரகாளி ஓடினாள், பச்சை கிளி வாகனத்தில் பத்ரகாளி ஓடினார். பச்சை மயில் வீதியிலேறி சுப்பிரமணியன் ஓடினார், பச்சை மயில் வீதியிலேறி சுப்பிரமணியன் ஓடினார். எட்டோடு 8 நாளாக இட்டோட்டம் ஓடினார், எட்டோடு 8 நாளா திட்டம் போட்டு ஓடினார். எட்டோடு 8 நாளா இட்டோட்டம் ஓடினார். எட்டோடு 8 நாளா திட்டம் போட்டு ஓடினார். 8 நாளைக்குள்ள சாப்பிட்டாடா கைலேங்கிரி மாமலை காலி. தப்பு சிப்புன்னு ஆயிட்டு அனைவேறு ஓடிவிட்டார்கள். எல்லாரும் ஓடினார். எல்லாருக்கும் வாகனம், சின்ன சின்ன வாகனம் எல்லாரும் பறந்துட்டாங்க. அவரவர் கிடைச்ச வாகனத்தை அவரவர் ஓடிட்டாரு. அந்த மூதேவிக்கு கூட கழுதை வாகனம் ஒட்டுக்கால் தட்டினாலும் 3 பக்கம் ஓடிட்டு. அது சடக்கு 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 அது ஓடிட்டு போகுது. ஆமா, இவரு காக்கை முகம் வாகனத்துல சனி பகவான் பறந்து விட்டார். ஆமா, ஆனா அந்த பச்சை கிளி வாகனத்துல அமர்ந்தா பத்திரகாளி பறந்துட்டா. லட்சுமி போயிட்டா. பச்சை மயில் வாகனத்துல 2 மனைவியும் தூக்கி சுப்பிரமணியம் பக்கத்துல வச்சாரு, பறந்துட்டாரு. அவர் கிருட்டுன்னு போயிட்டாரு. எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஆமா, ஒரே ஒரு ஆசாமியால் மட்டும் ஓடவும் முடியல, சாடவும் முடியல. என் பெருமாளும் கருட வாகனத்துல ஓடிட்டாரு. ஆமா, காளை வாகனத்துல கரைக்கண்டானு ஓடிட்டாரு. அவர் தான் குடத்துக்கார அண்ணாச்சி மாதிரி ரொம்ப மெலிஞ்ச மனுஷன். என்ன மாதிரி உள்ள ஆளா? ஆமா, அப்போ நல்ல மெலிஞ்ச மனுஷன். அவர் ஆளு எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி? அவர் காலும் நல்ல கட்ட காலு, அவரு கட்ட காலு, கட்ட காலு, கையும் நல்ல கொட்ட கையா, கொட்ட கையா, கொட்ட கையா. வாகனவோ வெறுஜாளி, அந்த வெறுஜாளி ஒன்னிலைக்க ஒன்னேலைக்க ஒன்னேலைக்க வேடவாயர் விண்ணிலைக்க விண்ணேலைக்க விண்ணேலைக்க ஓடு வெறுஜாளி ஓடு. அதோ விரட்டி வருகின்றான் வல்லரக்கன். வரட்டுமே. வந்த உடனே என்னை நல்ல இடி உரல தூக்கி போட்டு, சரி, அவள் பொறி கடலை அள்ளி போட்டு, 2 நாட்டு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள போட்டு போடணுமா, நல்ல நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு 2 உருண்டையா உருட்டி எண்ணெய் வாயில போட்டு போயிரும். ஓடு பெருச்சாளி ஓடு. நல்ல யாபம் பெருசா இருக்கு. இது நிறைய சாப்பிட்டா மாதிரிலாம் தெரியுது. என்னது?
நானா போட்டேன். அவன் சொன்னா ஏப்ப விட்டுட்டு போயிடுவான்னு. ஓ பிள்ளையாரு, ஓய், நானும் ரொம்ப நேரமா உம்மை தூக்கிட்டு ஓடணும் தாவே நினைக்கேன். நானும் உம்மை வயிற்று வச்சுட்டு எவ்வளவு நேரம் ஓட. ஆனா உம்மை தூக்கி வச்சு 2 அட்டு முன்ன வைத்தேனே, ஆனால் 4 அடி கீழே இறங்குது. பானை வயிறு 3 அட்டு என்ன பின்னால அமுக்குது. அமுக்கெல்லாம் மட்டும் போதாது, இந்த சவுதி முன்ன 4 அடி கீழே இறங்குது. உம்மை தூக்கிட்டு என்னால ஓட முடியாது. அதுக்கு என்ன? அப்ப நான் உம்மை தூக்கிட்டு ஓட வேண்டுமே, ஆனால் உனக்கு என்ன வேணாலும் கேளு. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உனக்கு என்ன வேணுங்க? ஒண்ணு அவளை கேளு, இல்ல இவளை கேளு. ஆண்டவா, என்ன வேகமாக ஓட சொன்னா வேர்க்கடல வேண்டும் ஐயோ, அவசரமா ஓட சொன்னா அவள் கடல வேண்டும் ஐயோ, ஆனை கேட்ட வெறிச்சாளி மாவுருண்ட கேட்டுதையா, எனக்கு ஆன நல்ல தடம் போடு 500 இட்லியோ, குத்து நல்ல விளக்கு போடு 300 கொழுக்கட்டையோ, ஆட்டு நல்ல ரோமம் போடு 200 இடியாப்போ, வேலை கட்ட வேலையிலே வெறிச்சாளி வேர்க்கடலை கேட்டுதையா, என்ன கட்ட வெறிச்சாளி, என்ன கட்ட வெறிச்சாளி, எள்ளுருண்ட கேட்குதுமா, அடே ஐயா, உம்மை தூக்கிட்டு சும்மாலாம் என்னால ஓட முடியாது. சும்மா எப்படி சமைக்க முடியும்? உம்மை தூக்கிட்டு நான் வேகமாக ஓட வேண்டுமே, ஆனால் எனக்கு வேர்க்கடலை வேண்டும். வாங்கி தாரேன். அவசரமா ஓட சொன்ன அவள் பொறிகடலை எனக்கு வேண்டும். அதுவும் வாங்கி தாரேன். ஆன தடம் போல 500 இட்லி வேண்டும். 500 என்ன 1000 வேணாலும் வாங்கி தாரேன். குத்து விளக்கு போல் 300 கொழுக்கட்டை வேண்டும். அதுவும் வாங்கி தாரேன். ஆட்டு ரோமம் போல் எனக்கு 200 இடியாப்பம் வேண்டும். இதான் பெருசு எனக்கு. மகானங்கிட்ட வெறிச்சாளி மாவுருண்ட கேக்கு வாங்கி தாரேன். வேலை கட்ட வேலையில வேர்க்கடலை கேக்கு கேக்கு எண்ணங்கட்ட நேரத்துல எள்ளுருண்ட கேக்கு கேக்கு உனக்கு இவ்வளவு வேணுமா? நேரமாத்த நேரத்துல கேக்கு இவ்வளவு பத்தாது. சுப்பிரமணியன் கடையில உள்ள பொப்பர மிட்டாய் வேணும்னு கேக்கு. அது என்ன மிட்டாயி? அது சீனி மிட்டாய் செமிக்கிறது. அப்படி விவரமா சொல்லு. ஆண்டவா, என்ன ஊர்ல எல்லாரும் கொடுக்காங்கன்னு சொல்லி மானங்கட்ட மாமியா என்ன மஞ்சள் வச்சு குளிச்சாலும் எண்ணங்கட்ட மரமும் எட்டி எட்டி பார்த்தானா? அது நேரம் பார்த்து கேக்கு. எட்டி தானே பாப்பா. ஆமா. ஆண்டவா, மானங்கட்ட மாமியாளுக்கு கூறு இல்ல, அந்த மருமகனுக்கும் கூறு இல்ல. நல்ல வாழை இலைய விரிச்சு வட்ட சம்மணம் போட்டு அரச மரத்துல ஆலமரத்துல எல்லாம் அமர்ந்து கொண்டு, ஆமா, யாரு இலைய போட்டு வச்சாலும் அவரு பொறிகடையில எனக்கு ஒண்ணு கூட தராம ஒத்தையில அமுக்குனீங்க எல்லாம். ஆமா, ஒத்தையில எனக்கு கிடைச்சதும் சாப்பிட்டேன். ஆனா என்னால இப்ப தூக்கிட்டு ஓட முடியாது. அதுக்கு இப்ப உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். இப்பதான் பார்த்தார் விக்னேசமூர்த்தி விநாயக கடவுள் பகவானே, எல்லோருக்கும் நல்ல நல்ல வாகனமாக கொடுத்து விட்டு அவனுக்கு ஏற்ற வாகனத்தை கொடுத்தாலும் எல்லாரும் ஓடிட்டான். எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க வாகனம். நீ வாங்கினது அப்படி வாங்கியிருக்க வரோம், சாலி வாகனம். நீ வாங்கின வரம் அப்படி. அவதான் பார்த்தார் பகவான். ஆமா, கரை கண்ட பகவான் அரசாக, தாயான பார்வதி வேம்பாக. வேம்பாக. அரசுக்கும் வேம்புக்கும் நடுவுல பொந்துக்குள்ள பெருச்சாலி உள்ள தள்ளி பிள்ளையார் செட்டில் ஆகி விட்டார். விரட்டி வந்த வல்லரக்கன் தான் கைலாசமலை காலியா இருக்கு. ஆமா, பகவான் 33 கோடி தேவாதி தேவுக்களை நந்தவன தோட்டமாக்கி ஒரு நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணி, நந்தவன தோட்டத்திலே செவ்வரளி புஷ்பத்திலே சிவனார் ஒளிந்திருக்கு. விரட்டி வந்த அரக்கன் பார்த்தானோ, போகும்போது கைலங்கிரி மாமலையில் இந்த வனம் என்பது கிடையாது. ஆமா, இப்பதான் வந்து புதிதாக முளைத்திருக்கிறது இந்த நந்தவனம். ஆமா, கைலாசமலையை விட்டு பூலோகத்துக்கு போன பகவான் எப்படினாலும் கைலாசமலை வந்தே ஆக வேண்டும். சாப்பாடு வந்துதான் ஆகணும். மேல் துண்ட விரிச்சான், கைலாசமலை வாசல்ல படுத்துட்டான். ஆமா, எப்ப பகவான் வந்தாலும் சரி, அவர் சிரசை எட்டி பிடிச்சு ஒரு சோழிய முடிக்கணும். கைலாசமலைக்கு நம்ம கேப்டன் வேற ஒண்ணு வேண்டாம், கைய மாட்டிட்ட பகவான் காலி அப்படின்னு காத்திருக்கான், எதிர்பார்த்து இருக்கான். அப்பதான் பகவான் செவ்வரளி புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டு சிவனார் யாரை யாரை அழைக்கின்றார்? ஆண்டவனாகப்பட்ட சிவனார் யார் யாரை தேடுவாரானால் பார்க்கடலில் வள்ளி கொண்ட பரந்தாமனை எப்படி எப்படி அழைக்கின்றார்? என் பெருமாள் மாயவன் எப்படி அழைப்பாரானால்
என் ஹரிஹரி வாசுதேவா அச்சுதனே கோபாலா சாமி கோபால ரகுராமா ஐயா தண்டவில் வளைத்தராமா கல்லான அகலிகைக்கு கண்ணகம் வச்சம் கொடுத்த ராமா ஐயா சீத்தானல்ல ஜெயராமா மாயவனே வாருங்கராமா அயோத்தியை ஆண்ட ராமா ராமா கோபாலா கோசலையாள் ஈன்ற ராமா கோபாலா வாருங்கராமா இந்த பொல்லாத அரக்கனுக்கு வரம் கொடுத்து முடிக்கிறனே இக்கணமே வர வேண்டும் இக்கணமே வரவும் வேண்டும் இடிக்க மதை தீர்க்க வேண்டும் வரவும் வேண்டும் கணமே வரவும் வேண்டும் என் குறையை மாயவா மதுசூதனா கோபால ரகுராமா மாயக்கண்ணா என்ற மாயவனை மைத்துனரை அழைக்கின்ற போது சிவபெருமான் நினைத்த போது கோபால கண்ணபிரான் கம்சராஜன் தங்கை தேவையால் வயிற்றிலே 8வது பிள்ளையாக அவதரித்து அவதரித்தோம் கரூர்மா பட்டணத்தில் அவதரித்த என் கோபாலன் யசோதையால் இடத்திலே ஆயல்பாடி பட்டணத்தில் வளர்ந்து வருகின்ற போது ஆமான் 8 வயதிலே கம்சனை வதமுடித்த என் கோபாலன் ஆயன் கோபாலன் அக்கம் பக்கத்து ஆவலாதி தாங்க முடியாமல் அசோதையால் மகனே மாடு மேய்த்து வா என்று அனுப்ப ஆமான் இவர் ஆடுகளை பற்றி கொண்டு அத்தான் இருக்கும் அதலிவன தோட்டம் வருகின்றார் அரளிவன தோட்டத்தில் வந்தோ வந்தவுடனே சீங்குழல் எடுத்து வாசித்து ஜாடையாக அத்தானை அதலிவனத்தை விட்டு இறக்குகின்ற போது ஆமா இவர் மனதில் என்ன நினைத்தார் தெரியுமா என்னம்மா வந்திருப்பது மாயவனா இல்லை இந்த மாய அரக்கனா மறுபடியும் மாய வேஷம் போட்டு வந்திருக்கான அரக்கன் ஒருவேளை நம்ம கோபாலனை போல் வேடம் கொண்ட அரக்கன் வந்திருந்தால் வந்திருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவன் நினைத்திருக்க ஆமா அப்பதான் கோபாலன் நினைத்தார் இவரை இங்கு வரவழைக்க வேண்டுமே ஆனால் வேண்டுமானால் இவர் பட்ட இடுக்கங்களை கூற வேண்டும் என்று ஆமான் கோபால கண்ணபிரான் எப்படி எப்படி அழைக்கின்றார் எப்படி எப்படி அழைப்பானால் அரக்கனுக்கு வரம் கொடுத்தது வெட்கமில்லையா 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 மானமில்லையா மானமில்லையா அதலீவன ஒளிந்தேரே ரோசமில்லையா அதலீவன ஒளிந்தேரே ரோசமில்லையா மானமில்லையா மானமில்லையா ரோசமில்லையா பிட்டிக்குமள் சிவனே பிட்டிக்குமள் பிட்டிக்குமள் சுமந்தேரே வெட்கமில்லையா வெட்கமில்லையா மானமில்லையா மானமில்லையா பெரும்பாலடி வட்டேரே ரோசமில்லையா பெரும்பாலடி வட்டேரே ரோசமில்லையா மானமில்லையா மானமில்லையா திருவோடு திருவோடு யாத்தா திருவோடு ஏந்தி சென்றது வெட்கமில்லையா ரோசமில்லையா மானமில்லையா மானமில்லையா வாங்கி ஒன்றும் பண்ணாரவே ரோசமில்லையா யாத்தா இருந்து ஒன்றும் பண்ணாரவே ரோசமில்லையா இருக்கும்போது மானமில்லையா வெட்கமில்லையா ரோசமில்லையா அந்த வண்ணார வண்ணார சிவனே திருவண்ணா வளையதிலே வெட்கமில்லையா ரோசமில்லையா 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 அழுக்கு பட்டன சுமந்தேரே மானமில்லையா எத்தா அழுக்கு பட்டன சுமந்தேரே மானமில்லையா ரோசமில்லையா மானமில்லையா
ஓய், உனக்கு மானம் இல்ல, வெட்கம் இல்ல, ரோசம் இல்ல, அதான் இல்லாம போச்சே. அரக்கனுக்கு வரம் கொடுத்து இப்படி அதலிவனத்துல வந்து ஒளிஞ்சிருக்கேரு. ஓ சிவனாரே, அந்த அநியாயத்தை ஏன் கேட்காரு? இறங்கி வாருன்னு சொன்ன உடனே ஆமா, இவ்வளவு சொல்லணும்னா நம்ம மைத்துனனை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. ஒண்ணும் சொல்ல முடியாது. கம்பத்தை விட்டு கடகடவென்று கீழே இறங்கினார். இறங்கி வந்தோம். தானே இன்னொரு கைலாசம் விட்டு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தாலும் ஒருபோதும் வராத மனுஷன், வராத மனுஷன் இன்னைக்கு தாடியும் சடையும் தலைவிரி கோலமாக ஆமா இந்த அதலிவனத்துல வந்து ஒளிஞ்சிருக்கிற என்னையா நிலைமை? ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டவை. உமக்கு ஜோலியே தானே. என்ன எப்ப பார்த்தாலும் கொடுக்க தெரியாம பக்தர்களுக்கு வரத்தை கொடுக்க வேண்டியது. அரக்கம் வல்லரக்கம் என்ன நினைச்சு 12 வருஷம் பாரத்தவன் செய்தான். சரிதான். அவன் கேட்டான நானும் பொசுக்கணும் கேட்ட வரத்தை கொடுத்தேன். முழிக்க தெரியாம முழிக்க வேண்டியது. என் பாவி என்ன முன்ன விட்டு விரட்டிட்டான். நான் போனாலும் மட்டும் பரவாயில்லை. நமக்கு என் தங்கச்சி கெட்டி கொடுத்த நாள்ல இருந்து துன்பம் தான் ஐயா எனக்கு. நான் போனாலும் பரவாயில்லை. சரி, என் புள்ள ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், சரிதானே, என்ன சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒரு பக்கம். உண்மைதான். ஆளாளுக்கு யார் எங்க போனாலும் இன்னும் தெரியல. ஆண்டவா, என்ன மைத்துனா, என்ன அரக்கனை கொல்ல வேண்டும், அத்தாடு இடுக்கம் தீர்க்க வேண்டும், அரணார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும். எத்தாங்க வாங்க. என்ன என்னால அரக்கனை கொல்ல போக முடியாது. அப்போ ஐயோ மைத்துனா, இந்த ஒருவேளை எப்படியாவது காப்பாத்து சொல்லலாமா? அதானே, அத்தான் உங்களை விட்ட எனக்கு யார் இருக்கா? ஒரு காலத்தில் தாங்களும் என் தங்கை பார்வதா தேவியும் சோதிபரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகின்ற போது ஆமா நீங்க சொன்ன சொல்லு மறந்தா போச்சு. என்ன சொன்னேன்? அரக்கம் போட்ட போடல அத்தானுக்கு அத்தனையும் மறந்து போச்சு வைத்துனா. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் நீதான் ஒரு வாட்டி சொல்லிருங்களேன். அதானே, அத்தான் என்ன மாடு மேய்த்து வயிறு விளைக்கும் ஆட்டிடையர் தங்கை என்றும், சரி ஆடு மேய்த்து வயிறு விளைக்கும் ஆட்டிடையர் தங்கை நீ என்றும், சரி என் தங்கையை தாங்கள் குரங்கொத்தி குறைவாக பேசவில்லையா? நான் குறை ஒண்ணும் சொல்லலையே. குறைலாம் ஒண்ணும் சொல்லலையே. நான் ஆயல்பாடியில பிறந்து வளர்ந்தேன். ஆமா, அதனால மாடு மேய்த்தேன். சரி, தன் தொழில் செய்யவில்லை என்றால் தரையளவு பஞ்சம். ஆனா என்ன குரங்கொத்தி குறைவாக பேசுகின்ற அளவுக்கு தாங்கள் யோக்கியமான பிள்ளையாண்டானவே. நீர் குறையெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. நீர் செஞ்சதுதான் நான் சொன்னேன். அது தப்பா சொல்லலையே. மைத்ரா, என் யோக்கியத்துக்கு என்னையா குறை? உன் யோக்கியம் தான் ரொம்ப நல்லா இருக்க. ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல இவ்வளவு நேரம் சொல்லி சொல்லி அழுதேனே உமக்கு தெரியலையா? உண்மை சொல்லவா உங்க பிள்ளைய சொல்லவா? எத்தங்க வாங்க. என்ன மாடு மேய்ச்ச என்னால மகுடனை கொல்ல முடியாது. ஆடு மேய்த்த என்னால் அரக்கனை கொல்ல முடியாது. ஐயோ வைத்துனா, இந்த ஒரு வேளையும் காப்பாத்தும். நீர் அரக்கனை கொல்லவில்லையே, ஆனால் வேற யாராலையும் கொல்ல முடியாது. அவன் ஓடியே வந்து என் சிரசிலே கை வைத்து என்னை கொன்று விடுவான். நான் கையில செத்தவன் வையும். வைத்துனா, என்ன பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து மஞ்சள் குளித்து வருகின்ற உன் தங்கை பார்வதியாள். ஆமா, பொட்டிலப்பால் பூவிலப்பால் மஞ்சள் குளிமரப்பால். பார்வதி வெள்ள புடவை கட்டி வீதியிலே நின்றலையின் பச்சை மாலை உமக்கு சம்மதமா? அத்தான அடுத்த வார்த்தை பேசாதீர்கள். வேண்டாம் அந்த வார்த்தையை விடும். கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா? கொண்டவன் எப்படி ஏழையாவா? கொடுத்த நான் தான் ஏழை. ஆமா, நானே அரக்கனை கொன்று வருகின்றேன். சரி என்று என் மாயவனான கோபால கண்ணபிரான் அவன் நம் கோலத்தை பார்த்து தானே அவன் அழிய வேண்டும். ஆமா என்று மனதிலே நினைத்த மாயவன் அழகான பெண் வேடமிட்டு மோகினி போர் வேடம் கொண்டு கைலாச மலை வாசலுக்கு இந்த பாவி படுத்திருக்க இடத்துக்கு வருகின்றார். சரி, கால் சிலம்பொழியை காதிலே கேட்டான் அல்லவா அரக்கன். அவரை கிராஸ் பண்ணி போறாரு. அப்படி ஏறிட்டு பார்த்தான். ஆமா, அப்ப அவன் அந்த வேலையை மறந்து விட்டான். பெண்ணை வார்த்த உடனே அரக்கன் எப்படி பாடுகின்றான்? வல்லரக்கன் என்னை நினைத்தானா? பூதளத்திலே சிறந்த மாநிலத்திலே பிறந்து சாரகத்தில் இப்படி பெண் ஏது அச்சுதன் நாராயணன்
என்பதை மறந்து விட்டான் மதிகட்ட வல்லரக்கன். வாங்கின வரத்தையே மறந்துட்டான். பெண்ணை பார்த்த உடனே பெண்ணு அந்த அழகுல இருக்காள, வெண்ணே 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 என்று பெண்ணால போறான். ஆமா எம்மா இந்த சிக்கமலை மாதிரியா அவ என்ன அழகா இருக்கா, சிக்கமா எப்படி இருக்கா பாரு. ஆமா எப்படி இருக்கா, அவன் மண்டையும் அவன் ஜெயிச்சவ ஆளும் ஆள பாரு ஆள, அவ என்ன அழகா இருக்கா. அந்த பின்னால இருக்கே சிக்கம்மா. அம்மா அந்த சிக்கமலை சொன்ன இவள கொண்டு வந்திருக்கு. அப்பா அவ என்ன அழகுல இருக்கா, இவள பாரு அவ காலு கூட அவ மண்டைவா. சரிதானே ஆண்டவா. என்ன பெண்ணை பார்த்த உடனே அம்மா மாயா பெண்ணே, பெண்ணு இந்த காணாத கானகத்துக்குள்ள அத்துவா கானகத்துல ஆள் இல்லாத காட்டுக்குள்ள ஆமா இப்படி லட்சம் பொண்ணு இருக்கும். இந்த மதிப்புள்ள நகைய போட்டுக்கிட்டு கண்ணி பெண் நீ தன்ன தனிமையில வரலாமா? ஒத்தே வந்திருக்கேன், உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்துரும். அம்மா நீ எங்க இருந்து வர? நான் தானே. நீதான் மலையில இருந்து வரேன். அரேக்கா மதுரையில இருந்து வரேன். நான் எங்க இருந்து வரேன்னு கேட்கிறாய். நான் தான் யாரு தெரியுமா? மலையாளத்தில் பிறந்த மகள் மலையரசன் என் தகப்பன். சரி நாங்க அக்கா தங்கை 8 பெண்கள் அவனியிலே அவதரித்தோம். அக்கா தங்கச்சி 8 பேரும். 8 பேரு. நீ எத்தனாவது பிறந்தவா? நான் தான் 8வது பிறந்த மகள். அப்பமே நினைச்சேன் எட்டி பார்த்த இடலாம் கட்டமண்ணுன்னு சொல்லி நீ கட்டமண்ணு ஆக்கிட்டு தான் வார. என்னை யாருமே பெண் கேட்டு வரவில்லை. ஆனா எங்க அக்கா இருக்க பாத்தியா ஏழாங்கச்சிக்காரி. ஏழாங்கச்சி எவ்வா மதுரையில இருக்கா? அந்த மதுரையில இருக்காவாரு மீனாட்சி சொக்கநாதன். சரி அந்த மீனாட்சி வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தியா அந்த சொக்கன் சொக்கன் சொக்கன். அந்த சொக்கனுக்கு நான் மாட்டேன்னு சொல்லி கேட்காம என் தகப்பன் மலையரசன் எனக்கு 2வது தாரமாக மாலை மனம் முடித்தார். உங்க அப்பா வர முடியலையோ? ஆமா இல்ல வேற யாரும் கேட்டு வரல. அதனால எங்க அக்கா மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுத்துட்டாங்க. இல்லம்மா உன் குடும்பத்துல எது கஷ்டமானு கேட்கேன். கஷ்டம்லாம் இல்ல, மலைக்கு அரசனா எங்க அப்பா மலையரசன் ஜேஜேன்னு இருக்காரு. மலையரசன் மகளா அப்படி இருக்க நீ? ஆமா நீ என்ன அழகா இருக்கம்மா. ஆனா அது மட்டும் இல்ல அரக்கா, என்ன எனக்கு போனதிங்க கல்யாணம். சரி இந்த திங்கள் போராட்டம். நினைச்சேனே வாழாக்குடி பெண்ணாயம் புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு என் தகப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அடே அரக்கா வழிய விட்டு ஒதுங்கி போ. புதன்கிழமை மணிக்கு வந்துகிட்டு இருக்க. அம்மா சரிதான், நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டியம்மா. அந்த இடுப்புல சொறி இருக்கே அது என்னதுமா? இதானே அந்த சொக்கம் கட்டுன தாலி திருமாங்கல்யம். ஓ அதுவா? ஆமா பூ போல வச்சு வாழக்கூடிய பெண்மகளை வனத்து பாதையில அடிச்சு விரட்டி இருக்கானே அந்த சொக்கன். அவன் மண்டையில ஏதாவது இருக்கா? அவன் என் சொக்காரன். என்னது சொக்க வந்து என்னோட சொக்காரன். அவன் மண்டையில அறிவு கட்டவன். அது மட்டும் இல்ல, இந்த மலைக்கு அரசன் இருக்காரு பாத்தியா மலையரசன், அவர் என் தாய் மாமனார். ஓ தாய் மாமா உனக்கு. பொண்ணை பார்த்த உடனே தான் அவனுக்கு எல்லாம் தெரியுது. அந்த புள்ளைய கண்டல எம்மா என்ன நீ வாழாக்குடி பெண்ணா போறத விட்டுட்டு ஆமா என்னோட என் அரண்மனைக்கு வந்தையானால் நீ என் கூட வந்தேன்னு வையன் எப்படி நான் வச்சிருப்பேன் தெரியுமா? எப்படி 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 அழைக்கின்றான் அரக்கன்? எப்படி அழைத்தான்? அடிவாடி அம்மா மோகினியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. அடிவெல்லே பைகினியே மோகினியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. ஆடி வாடி அம்மா மோகினியே நம்ம மோகினி அழைக்கும் போது அங்க மூதேவி வந்து பின்னாடி இருக்கா பாத்துக்கோ.
ஷேர் பண்ணக்கு ஆள் இருக்கா? சரிதான். சேலை கட்டி அவளுக்கு சேலை கட்ட தெரியாதா? அதாவது அம்மா மாயா மோகினி, எம்மா இந்த காணாத காணவத்துக்குள் நாம 2 பேரும் காந்தர்வ கல்யாணம் செய்து கொண்டு இந்த வனத்துல வச்சு என்னோடு நீ அரண்மனைக்கு வந்தையானால் ஆமா உனக்கு சீவி கட்ட ஆளும் வைப்பேன், சேலை கட்ட நான் வருவேன். சரி. உனக்கு கைபிடிக்க தோழி உண்டு, கால் பிடிக்க தாசியர் உண்டு. உண்டு உண்டு. வெத்திலையில் சுருள் மடிக்க என் கோட்டையிலே உனக்கு விதவிதமா பெண்கள் உண்டு, ரொம்ப பேர் உண்டு. அது மட்டுமல்ல உனக்கு பூ முடிக்க ஆளு வைப்பேன், பொட்டு வைக்க நான் வைப்பேன். ஐயா என்ன யாரக்கா எல்லாம் சரிதான். நீ காந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட நான் வரேனே வச்சுக்கிடுவோம். சரி. ஏற்கனவே உனக்கு திருமணம் முடிந்து ஏற்கனவே மூத்த குடியாள் என்று ஒருத்தி கோட்டையில இருப்பாள்ல இருக்கா? அவளை என்ன செய்ய போற? வாரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சரி. உலகேட்டு ஒரே ஐட்டாவை ஜாலி முடிச்சு போடுவாங்க. அப்படி முடிச்சா கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். என் தங்கம் நீ வாரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். சொல்லு. அவளை அப்படியே கொண்டு போய் செங்கமால்ல வச்சு சுட்டு எரிச்சிருதேங்க. உயிரோட விடுவா. அப்பதான் அவ கேட்காடா சண்டாள பாவி, என்ன 1000 பேர் முன்னிலையில் அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து கல்யாணம் பண்ண மனைவிக்கே அக்கதி என்றாள். ஆமா. உன்னை நம்பி இந்த காணாத கானகத்துக்குள்ள காந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பின்னாடி நான் வரேனே இருக்கட்டும். சரி. நாளை ஒரு தினத்துல என்னை விட ஒரு அழகான பெண்மகளை நீ பார்த்தாய். ஆமா. அவளை செங்க சிலையில வைப்ப. சரி. எம்மா என்ன எங்க கொண்டு வைக்க போற? உன்னை என்ன அழகுல இருக்கு ஒண்ணு அப்படி செய்வானம்மா. அட பைத்தியக்கார பிள்ளை, முன்னழகு பின்னழகு முகத்துல திருவழகு என்ன அழகா இருக்க. இன்னமா தெரியாம இருக்க. உன்னை போல ஒரு அழகுள்ள பெண்மகள் இனிமேல் வையகத்தில் கிடையாது, கிடையவே கிடையாது. நீ என்னோட வந்துரு. அடையறக்கா உன்னோட நான் பெண்டிருக்க சம்மதிக்க வேண்டுமே. ஆனால் வேண்டுமானால் அதோ தெரியுது பாரு சத்தா சமுத்திரம். ஆமா. அதிலே சென்று குளித்து தீர்த்தமாடி திருவண்ணீரை உன் கையால் விசைந்து திருநீற்றால் காப்பழிந்து 3 முறை உன் தலையை சுற்றி, ஆமா பெண்ணே உன்னை பார்த்த கண்ணினால் வேறொரு பெண்ணை என் உயிருள்ள மட்டும் பார்க்க மாட்டேன் என்று உன் சிரசிலே கை வைத்து எனக்கு சத்திய பிரமாணம் வேண்டும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவ வாங்கிய வரத்தையும் நினைத்து பார்த்தானா. மறந்தான். பெண்ணை கண்டான், வேதல் மையம் கொண்டான், மங்கையை கண்டான், மதியிழந்தான் அரக்கன். ஓடோடி சத்தா சமுத்திரத்துக்கு சென்றான், முங்கினான், மூழ்கினான். மோகினி ஏறிட்டு பார்த்தான். மோகினி ஏறிட்டு பார்த்தோம். இருக்காளா இல்ல போயிட்டாளா? இல்ல நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாளா? பொம்பளை நம்ப கூடாதுல்ல. அப்பதான் மாயா மோடி சொல்ற, அரக்கா குழி குழி நல்லா குழி, இதான் உனக்கு கடைசி குளியல். அரக்கா அடி குளித்து தீர்த்தமாடி ஓடோடி வந்தான். திருவெண்ணீரை எடுத்து கையால் பிசைந்தான். 3 விரலிலே திருவெண்ணீர் எடுத்தான். ஆமா. அடே மாயா மோகினி அம்மா, என்ன நல்லா பார்த்துக்கொள். பின்னால் என் பேரிலே தப்பிதம் தவறு என்று சொல்லிவிடாதே, எந்த ஒரு குறையும் சொல்லாதே. உன்னை வார்த்த கண்ணினாலே என் உயிருள்ள மட்டும் வேறொரு பெண்ணை ஏறிட்டு பார்க்க மாட்டேன், இது சத்தியம் என்றான். அரக்கனுடைய சிரசானது சுக்கு நூறாக நொறுங்கி துள்ளுமாங் கடலிலே சென்று விழுந்தது. விழுந்த போதும் கொன்ற கோலத்தை களைத்தார். அத்தான் இருக்கும் அதலிவன தோட்டத்திற்கு வந்தார் கோபாலன். கோபாலக்கண்ணன் அத்தான் என்ன அரக்கனை கொன்று விட்டேன், கைலேங்கிரி மாமலை போய் வாருங்கள். என்ன அந்த கோலத்தை நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன். வைத்தனானி கொன்றாய் என்பதை நான் எப்படி நம்ப முடியும்? அந்த கோலத்தை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன். என்ன கோலத்தில் கொன்றேரோ அரக்கனை, அந்த கோலம் இப்ப இவ்விடத்தில் கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தா தான் நம்புவேன். அத்தகன் உங்களை நம்பி அந்த கோலம் என்னால் கொள்ள முடியாது. இல்லை வைத்தனா, கொன்ற கோலத்தை காண வேண்டும் என்று பகவான் சொல்ல, ஆமா மாயவன் எப்படி எப்படி இருக்கின்றார்? மோகினி பெண்ணால் எப்படி எப்படி கோலம் கொண்டாளான என் பச்சை மாளும் பெண்ணாக சிவபெருமானாக
8 கரங்காத்த என் ஐயன் பெருமாள் சாஸ்தா வந்து பிறந்தார்